தெரியுதா ஸ்க்ரீன்ல எல்லாத்துக்கும்? எஸ் சார். ஓகே. ஸோ எக்ஸாம் எழுதிருக்கீங்க. ஸோ ஓவரால் வெரி குட். ஸோ யூ ஷுட் நோ த ஆன்சர்ஸ் ஆஃப் தி கொஸ்டின் பேப்பர். ஓகே. ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் who is the father of plant tissue culture? Okay, the plant of tissue culture is, the answer is Haberland. Okay, so he is the man culturing the cells in artificial mediaத்துல செல்ஸை பிளான்ட் செல்ஸை கல்ச்சர் பண்ணும்போது லைவா இருந்துச்சு. அதனால தான் they told the father of plant tissue culture is Haberland. ஓகேவா? அதுக்கு அடுத்தது செகண்ட் கொஸ்டின், cellular totipotency is the property. So it is the property, plants or animals or bacteria, all of this. Okay, so இதுக்கு ஆன்சர் என்னது? The cellular totipotency is the property of plants. Already I told pluripotency animalsல வெறும் செல்ஸ் எடுத்து வச்சுன்னா வெறும் செல்ஸா தான் டெவலப் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? அனிமல் டிஷ்யூ கல்ச்சர்ல. ஆனா ஒரு அனிமல் டிஷ்யூ கல்ச்சர்ல ஒரு ஹோல் ஆர்கானிசத்தை நீ உருவாக்க முடியாது. பிளான்ட்ஸ்ல தான் if you keep a single cell we can produce whole plants. அதுதான் cellular totipotency is present only in the plants for not other organism. So இதுதான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து A. Okay, the first anther culture in Datura was carried out by யாரு? Swaminathan, M.S. Swaminathan, Lensmas Kuka, Bertil and Tatama, Goga and Maheswariya. So the Goga and Maheswari is the noble art from Indian scientist. அவங்க தான் ஃபர்ஸ்ட் anther culture வந்து Datura நம்மளுடைய ஊமத்த பிளான்ட்ஸ்ல இருந்து எடுத்து ரிசர்ச் பண்ணி அச்சீவ் பண்ணாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் தேர்டுக்கு ஆன்சர் வந்து B. So next, which is the following plant cell will show totipotency? ஸோ நீ செல் பயாலஜி படிச்சிருக்கணும். உன்னுடைய 12th வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்னது? ஒரு தேன் கூடு மாதிரி, இது நம்மளுடைய ஹனி கோம்ப் மாதிரி ஒரு டயக்ராம் வரைஞ்சிருப்ப. வேர் இஸ் த சைலம் டிஷ்யூ, வேர் இஸ் த சீட் டியூப், வேர் இஸ் த பித் செல். ஓகேவா? சைலம் ஃப்ளோயிங் வெசல்ஸ் எங்க, பண்டில் சீட் செல்ஸ் எங்க இருக்கு, செல் வால் எங்க இருக்கு. ஓகேவா? செல் அப்புறம் ரூட் கிராஸ் செக்ஷன், ஸ்டெம் கிராஸ் செக்ஷன்லாம் வரைஞ்சிருப்ப. ஸ்கூல்ல 11th 12th வரைய சொல்லிருப்பாங்க. நீ ரெக்கார்ட்ல வரைஞ்சிருப்ப. என்னன்னே தெரியாம வரைஞ்சிருப்பீங்க பாதி பேரு. பட் ஓகே, பட் the totipotency எங்க இருக்குன்னு கேட்கிற கொஸ்டின், which of the following plant cell will show the totipotency அப்படின்னு பார்க்கும்போது the totipotency is present in the meristem cell. ஓகேவா? கார்க் செல், C2, பித் செல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டிபோட்டன்சி ஆப்சண்டா இருக்கும். ஓகேவா? கார்க் எங்கன்னது? கார்க் செல்ஸ் இருக்கும். C2 எங்க இருக்கும்? சென்டர்ல. பித் வந்து சென்டர் ஆஃப் த கிராஸ் செக்ஷன் இருக்கும். ஸோ மெரிஸ்டமேட்டிக் ரீஜியன் ஹேவிங் ஹைலி டோட்டிபோட்டன்சி, ஆல்சோ ஆக்டிவ் டிவைரிங் செல்ஸ் அங்கதான் இருக்கும். ஹார்மோனல் கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். ஸோ மெரிஸ்டமேட்டிக் ரீஜியன் போத் ரூட் அண்ட் ஷூட்லயும் பாத்தீங்கன்னா ஆக்சினோட கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். ஓகேவா? செல் டிவிஷனுக்கு யாரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான growth ஹார்மோன்னா ஆக்சின். செல் டிவிஷன், செல் எலாங்கேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஹார்மோன் வந்து ஜிப்ரலிக் ஆசிட். ஸோ மெரிஸ்டமேட்டிக் ரீஜியன்ஸ் ஹேவிங் ஹைலி டோட்டிபோட்டன்சி, மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூல இருந்தா we can initiate for most of the tissue culture work. ஏன்னா already I told the meristematic region having no viral particle, no viral proteins. அங்க வந்து absence of xylem phloem vessels வந்து absent இருக்கிறதுனால வைரஸ் வந்து மூவ்மெண்ட் பண்ண முடியாது. அதுக்கு தான் மெரிஸ்டம் செல்ஸ், அதுதான் அதிக டோட்டிபோட்டன்சி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பனானா. ஆல்ரெடி ஐ டோல்ட் பனானா வந்து டிஷ்யூ கல்ச்சர் பத்தி படிச்சீங்க, எப்படி இனிஷியேட் பண்றோம் அப்படின்ட்டு. கமர்ஷியலா அதிக லெவல்ல 180 மில்லியன்ஸ்க்கு மேல ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. 181 மில்லியன்ஸ் ஆஃப் பிளான்லெட்ஸ் பர் இயர் நீடட் இந்தியாவுக்கு மட்டும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, சவுத் இந்தியா அண்ட் கேரளா அண்ட் ஆந்திரா அண்ட் கேரளாவுக்கு 181 மில்லியன். ஈவன் மகாராஷ்டிரா அண்ட் உத்தரப்பிரதேஷ், பார்ட் ஆஃப் த உத்தரப்பிரதேஷ், தே நீட் 180 மோர் தென் 180 மில்லியன் பிளான்ட்ஸ் தேவைப்படுது. அதுல பாத்தீங்கன்னா இந்த கேவெண்டிஷ் குரூப் பச்சை பழம், ஓகேவா, AAA ட்ரிப்ளாய்ட், இதுதான் வந்து ஹைலி கமர்ஷியலி அவைலபிள் டிஷ்யூ கல்ச்சர் பனானா. ஓகேவா? ஸோ மற்றது எல்லாமே இருக்கு, பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிராய்லர் கோழி எல்லா இடத்துலயும் இருக்கு, கண்ட்ரி சிக்கன் இருக்கு. ஆனா அதிகமா உற்பத்தி பண்றது பிராய்லர் சிக்கன் அண்ட் எக் ப்ரொடக்ஷனுக்கு அண்ட் மீட் பர்பஸ்க்கு. அதே மாதிரி பனானாவில் கிரானைன் வந்து கமர்ஷியலா அவைலபிள். ஓகே, நெக்ஸ்ட்
ஸ்கூல்ல படிச்சிருப்பேன். டிஸ்கவரி ஆஃப் டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு 1953 வந்து டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? ஸோ 1953 டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. அடுத்த லெக்சர்ல வரும்போது படிப்பேன் டீட்டெயிலா யாரு கண்டுபிடிச்சாங்க, எப்படி அவர் கண்டுபிடிச்சாரு, கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை யாரு கண்டுபிடிச்சாங்க, டபுள் ஹெலிக்ஸை யாரு கண்டுபிடிச்சாங்க, எப்படி நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க, அதெல்லாம் டீட்டெயிலா அடுத்தது மாலிகுலர் பயாலஜி படிப்பீங்க. ஓகேவா? But you should know the which year is discovery of double helix structure of DNA அப்படின்னு இது வந்து one of the GK question எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் கேட்பான். ஓகே, 1953. அதுக்கு அடுத்தது the term somoclonal variation was coined by யாரு வந்து somoclonal variation வந்து காயின் பண்ணாங்க? லார்கின் அண்ட் ஸ்காக்ராஃப்ட். ஆன்சர் வந்து பி. ஆன்சர் இஸ் பி, லார்கின் அண்ட் ஸ்காக்ராஃப்ட். மற்றவங்க எல்லாம் யாரு சார்? மெண்டல், மார்கன், டார்வின். இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஜான் கிரிகல் மெண்டல் யாரு? ஜெனட்டிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஓகேவா? பிசியா இதான் 7 கேரக்டர் வச்சு கிராஸ் பண்ணவரு. மார்கன், டிஹெச் மார்கன் ஃப்ரூட் ஃப்ளைல ரிசர்ச் பண்ணவரு. டார்வின் வந்து எவல்யூஷன் ஆஃப் லிவிங் கிரியேச்சர்ஸ் அப்படின்னு டார்வின் தியரி படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி சோமோக்ளோனல் வேரியேஷன் யாரு கண்டுபிடிச்சாங்கன்னா லார்கின் அண்ட் ஸ்காஃபெட். ஓகே, 7th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி. ஓகே, தெரிஞ்சுக்கு. நெக்ஸ்ட், ஹார்மோன் பேர் required for calyx to differentiate. கேலஸ்ல இருந்து பிளான்ட் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு எந்த ஹார்மோனல் பேர் யூஸ் பண்றாங்க? ஆக்சின் சைட்டோகைனின் இன்டராக்ஷன் சொல்லி கொடுத்தனா ஹை ஆக்சின் லோ சைட்டோகைனின், லோ ஆக்சின் ஹை சைட்டோகைனின். அதிக ஆக்சின் கொடுத்தோமா ரூட் இண்டக்ஷன் ஆகும், அதிக சைட்டோகைனின் கொடுத்தோமா ஷூட் இண்டக்ஷன் ஆகும். பேலன்ஸ்டா வச்சுக்கிட்டோமா கேலஸா இருக்கும். ஸோ அந்த பேர் யாரு? ஆக்சின் அண்ட் சைட்டோகைனின் பேர் தான் கேலஸ் டு பிளான்ட்ஸ் கொண்டுட்டு போறதுக்கு. ஓகேவா? ஸோ இது அதே மாதிரி ஜிப்ரலிக் ஆசிட் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க? ஷூட் எலாங்கேஷனுக்கு யூஸ் பண்றாங்க. எத்திலின் வந்து growth ரிட்டார்டன்ட். ஓகேவா? எத்திலின் கேஸ் வந்து கல்ச்சர் பாட்டுக்குள்ள எவால்வேட் ஆயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 15 நாளைக்கு ஒரு டைம் சப்கல்ச்சர் பண்ணீங்கன்னா பிளான்ட் டெத் ஆயிரும். ஏன்னா எத்திலின் டு இன்ஹிபிட் த செல் டிவிஷன் அண்ட் growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ். அதே மாதிரி எத்திலின் வந்து பாத்தீங்கன்னா ரைப்பனிங் ஹார்மோன்ஸ் பிசியாலஜில படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ growth ஹார்மோன்ஸ் எந்த பேர் வந்து யூஸ் ஆகுதுன்னா ஆக்சின் அண்ட் சைட்டோகைனின் வந்து கேலஸ் டு டிஃபரன்ஷியேட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட், இன் பிளான்ட் பயோடெக்னாலஜி டெக் இஸ் யூஸ்ட் ஃபார். அடுத்த லெக்சர்ல படிப்பீங்க ப்ரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன், ஐசோலேஷன், ஹைபிரிட்னா என்ன, ஹைபிரிட்னா என்ன, செல் எப்படி ஃபியூஸ் பண்றாங்கன்னு. பாலிஎத்திலீன் கிளைகால் எதுக்கு யூஸ் பண்றாங்க? பெக் மீடியேட்டட். ஓகே, பெக் மீடியேட்டட் எதுக்கு யூஸ் பண்றாங்க? மைதிலி ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்கல்ல. பாலிஎத்திலீன் கிளைகால் யூஸ்ட் ஃபார் ஃபியூஷனுக்கா ஐசோலேஷனுக்கா? மைதிலி கேக்குதா சார்? பாலிஎத்திலீன் கிளைகால் எதுக்கு யூஸ் பண்றாங்க? புரோட்டோபிளாஸ்ட் ஐசோலேஷனுக்கா ஃபியூஷனுக்கா? ஃபியூஷன் சார். வெரி குட். ஐசோலேஷனுக்கு என்ன என்சைம் யூஸ் பண்ணுவாங்க? ஸ்கூல்ல படிச்சிருங்க 12th. செல்லுல புரோட்டோபிளாஸ்ட்னா என்ன? ஓகே மைதிலி, ஓகே. புரோட்டோபிளாஸ்ட்னா என்ன? செல்வால ரிமூவ் பண்ண ஒரு செல் தான் புரோட்டோபிளாஸ்ட். ஓகேவா? 2 செல் எடுத்துக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கத்திரிக்காவும் யாரு சுண்டக்காவும் ஒரே ஃபேமிலி சொலானேசியே. 2த்தையும் கிராஸ் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் வித்தின் த ஸ்பீசிஸ்குள்ளாரியே அதோட போலன் வந்து இன்கம்பேட்டபிளா இருக்கும். ஃபியூஸ் அது கிராசிங் பண்ணி புதுசா ஒரு வெரைட்டியை டெவலப் பண்ண முடியாது சொலானேசியா ஃபேமிலிக்குள்ளாரியே. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா செல்ஸை எடுத்து செல்வால ரிமூவ் பண்ணுவாங்க. செல்வால ரிமூவ் பண்ண செல்ஸ் தான் தே கால்டு புரோட்டோபிளாஸ்ட். எப்படின்னா கண்ணுல இருந்து கண்ணை தோண்டி வெளியே எடுத்து வைக்கிறது. ஓகேவா? அந்த மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும். ஓகேவா? செல்வால ரிமூவ் பண்ணிட்டு அந்த 2 செல்ஸையும் எடுத்து ஃபியூஸ் பண்ணுவாங்க. அதை ஐசோலேட் பண்றதுக்கு என்சைம்ஸ் இருக்கு. பெக்டினேஸ் நிறைய என்சைம்ஸ் இருக்கு செல்வால ரிமூவ் பண்றதுக்கு. 2 செல்லையும் ஃபியூஸ் பண்றதுக்கு பாலிஎத்திலீன் கிளைகால் இது கெமிக்கல் மீடியேட்டர்ல ஃபியூஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுப்பாங்க. அதை படிப்பீங்க. புரோட்டோபிளாஸ்ட் ஐசோலேஷன் ஃபியூஷன் மெத்தட்ஸ் அடுத்த தியரியில படிப்பீங்க. ஓகேவா? ஸோ ஜென்ரலா தெரிஞ்சுக்க பாலிஎத்திலீன் கிளைகால் யூஸ்ட் ஃபார் புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஷன். ஆன்சர் வந்து ஏ. காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் காமன்லி யூஸ்ட் ஜெல்லிங் ஏஜென்ட் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். காமனா யூஸ் பண்ற ஜெல்லிங் ஏஜென்ட் என்ன சொன்னேன்? அகார். சீவீட்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ஒரு
மெட்டீரியல் தான் அகார் அகார். இது பாலிசாக்கரைட். இது வந்து இட் இஸ் எ இனட் மெட்டீரியல். இது வந்து நாட் ஃபார் நியூட்ரிஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணல. பிசிக்கல் சப்போர்ட் ஆஃப் த பிளான்ஸ், வயல ஓட்டி பயிர் நட்டு நிக்க வைக்கிற மாதிரி மீடியத்துல 8 to 10 கிராம் அகார் அகார் ஆட் பண்ணீங்கன்னா இட் இஸ் ஃபார் பிசிக்கல் சப்போர்ட் ஆஃப் த எக்ஸ்பிளான்ட் ஆர் பிளான்ட் கல்ச்சர்ஸ்க்கு யூஸ் பண்றது. காமனா யூனிவர்சலா யூஸ் பண்ற ஒரு ஜெல்லிங் ஏஜென்ட் யாருன்னா அகார் அகார். நாட் ஓன்லி ஃபார் டிஷ்யூ கல்ச்சர் பட் ஆல்சோ யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, ஃபங்கல் கல்ச்சர் பண்றதுக்கு, பாக்டீரியன் கல்ச்சர் பண்றதுக்கு, பிளான்ட் பேத்தாலஜில யூஸ் பண்றது. அது பாக்டீரியாலஜிக்கல் கிரேட் அகார் இருக்கு, பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் கிரேட் அகார் இருக்கு. அது மைக்ரோபயாலஜில யூஸ் பண்றது, மெடிக்கல் ஃபீல்ட்ல யூஸ் பண்றதுக்கு எல்லாமே காமனா யூஸ் பண்ற ஜெல்லிங் ஏஜென்ட் பாத்தீங்கன்னா அகார் அகார். இது லேபரட்டரி கிரேட். ஃபுட் கிரேட் தனியா இருக்கு நாம கன்சியூம் பண்றதுக்கு, அது ஃபுட் கிரேட் அகார். ஓகேவா? சோ காமனா யூஸ் பண்ற ஜெல்லிங் ஏஜென்ட் பாத்தீங்கன்னா அகார் அகார். ஓகே, அதுக்கு அடுத்தது காமன்லி யூசிங் கார்பன் சோர்ஸ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். காமனா யூஸ் பண்றது, ஃப்ரூட் ஜூஸ்ல எடுத்தாலும் நமக்கு கார்பன் கிடைச்சிக்கும், ஆனிட்டால் எடுத்தாலும் கார்பன் கிடைச்சிக்கும், ஸ்டார்ச் எடுத்தாலும் கார்பன் கிடைச்சிக்கும், சுக்ரோஸ் எடுத்துக்கிட்டாலும் கார்பன் கிடைச்சிக்கும். பட் காமனா டிஷ்யூ கல்ச்சர்ல யூஸ் பண்ற ஜெல்லிங் ஏஜென்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா சுக்ரோஸ். ஓகேவா? சுக்ரோஸ் இஸ் அவைலபிள். இட்ஸ் a disaccharide. காமனா நமக்கு கிடைச்சிக்கிற ஒரு கார்பன் சோர்ஸ் எதுனா சுக்ரோஸ். 30 கிராம் பர் லிட்டருக்கு யூஸ் பண்ணுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்க, 30 கிராம் பர் லிட்டருக்கு ஆட் பண்ணுவாங்க மீடியத்துக்கு, பிளான்ட்ஸ் க்ரோ பண்றதுக்கு. ஓகே, சோ காமன்லி யூஸ்டு கார்பன் சோர்ஸ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ஆன்சர் இஸ் பி. ஓகே, நெக்ஸ்ட், which medium used for tree micropropagation? ஓகேவா? tree micropropagation என்ன சொன்னேன்? woody plant medium, WPM medium. ஜென்ரலா டிஷ்யூ கல்ச்சருக்கு யூஸ் பண்றது வேர்ல்டு வைடா சொன்னா MS மீடியம். ட்ரீ ஸ்பீசிஸ்க்குன்னு வந்துட்டீங்கன்னா woody plant medium காமன்லி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி. ஓகேவா? which medium using for tree micropropagationக்கு woody plant medium. somatic hybridization achieved through, somatic hybridization என்ன? சோ நார்மல் ஹைபிரிடைசேஷன் என்ன? போலான் எடுத்து ஸ்டிக்மால பேரண்ட் 1 பேரண்ட் 2, பேரண்ட் 1ல இருக்க போலான் எடுத்து பேரண்ட் 2 ஓட ஸ்டிக்மால டெஸ்ட் பண்ணி ஹைபிரிட் சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்றோம். அது வந்து செக்சுவல் மெத்தட்ல. ஓகே, இங்க somatic ஹைபிரிடைசேஷன்னா டு ஃபியூசிங் 2 செல்ஸ், 2 செல்ஸை ஃபியூஸ் பண்றோம், somatic செல்ஸ். அதுதான் somatic ஹைபிரிடைசேஷன். எந்த மெத்தட்ல பண்றது? புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர். மைக்ரோ ப்ராபகேஷன்ல பிளான்ட்ஸை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணலாம். மெரிஸ்டம் டிப் கல்ச்சர்ல வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆண்டர் கல்ச்சர்ல ஹாப்ளாய்ட் பிளான்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் மூலமா somatic ஹைபிரிடைசேஷன் மூலமா 2 செல்ஸையும் எப்படி கிராஃப்டிங் பண்றோம்? கீழே ரோஸ் ஒன்னு இருக்கும், மேல ஒன்று ரோஸ் இருக்கும், நிறைய ரோஸ் ஒரே பிளான்ட்ஸ்ல வர மாதிரி கிராஃப்டிங் பண்றாங்க. இப்ப ஒரே கொய்யா மரத்துல பல வகையான கொய்யாவோட ஃப்ரூட் வருது. மேங்கோல வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிருஷ்ணகிரியில ஒருத்தர் பண்ணிருக்காரு, பேஸ் ஒரே ஒரு ட்ரீ, ஆனா எல்லா டைப் ஆஃப் மேங்கோவும் கிராஃப்டிங் பண்ணிருது. எல்லாம் somatic ஹைபிரிடைசேஷன் தான். அப்ப ஃபியூஷன் ஆஃப் செல் நாங்க இங்க ஃபியூஸ் பண்றோம், கிராஃப்டிங்கை நீ வெளியில ஃபியூஸ் பண்ற. ஓகேவா? எல்லாமே செல் ஃபியூஷன் டெக்னாலஜி தான். ஓகேவா? somatic hybridization achieved through protoplast. அதே மாதிரி which year NCSTCB amended? ஓகேவா? நேஷனல் சர்டிஃபைட் சிஸ்டம் ஃபார் டிஷ்யூ கல்ச்சரைஸ்டு பிளான்ட்ஸ்க்கு எந்த வருஷம் கொண்டாந்தாங்க? 2006ல கொண்டாந்தாங்க. சீட் ஆக்ட வச்சு 1918 சீட் ஆக்ட வச்சு 2006ல ஒரு டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணனா வைரஸ் ஃப்ரீயாவும் ட்ரூ டு டைப்பா இருக்கணும்னு சொல்லி சர்டிபிகேஷன் பண்றதுக்கு 2006ல இருந்து வந்துச்சு. அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 15, ஒர்க்கிங் பிரின்சிபல் ஃபார் ஆட்டோகிளேவிங் மிஷின். ஆட்டோகிளேவிங் மிஷின்னா என்ன சொல்லியிருந்தேன்? இங்க மாய்ஸ்ட் ஹீட் ஸ்டெரிலைசேஷன். ஆட்டோகிளேவிங் மிஷின்ல உங்க வீட்டுல குக்கர் வச்சிருக்கீங்கல்ல, குக்கர்ல வாட்டர் ஊத்தி தான் அதுல பருப்பு போடுறோம், அரிசி போடுறோம். மாய்ஸ்ட் ஹீட் உள்ள ஜென்ரேட் ஆகும். மாய்ஸ்ட் ஹீட் என்ன ஜென்ரேட் ஆகுது? ஓப்பன் பேன்ல வச்சு நீ ஓப்பன் ஒரு பாத்திரத்துல அரிசி போட்டு ஓப்பன்ல வச்சுன்னா கொதிச்சுக்கிட்டே இருக்கும். மூடி போட சொல்லுவாங்க மம்மி, மூடி போட்டு வச்சுன்னா சீக்கிரம் வெந்துருண்டான்ட்டு. ஏன்னா வாட்டர் பொட்டன்சியல் 0, பியூர் வாட்டருக்கு. அப்ப the movement of water molecules into the medium, அது பருப்பா இருந்தாலும் சரி, அரிசியா இருந்தாலும் சரி, கிளாஸ்வேர்ஸா இருந்தாலும் சரி, ஈவன் ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, கம்ப்ளீட்டா ஸ்டெரிலைசேஷன். அப்ப ஆட்டோகிளேவிங் மிஷினோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னன்னா, ஆட்டோகிளேவிங் மிஷினுக்குள்ள வாட்டர் ஆட் பண்ணி ஹீட்டர் வச்சு பாயில் பண்ணி வாட்டர் வந்து லிக்யூட் ஃபார்ம்ல இருந்து என்ன ஃபார்ம்ல வருது? கேசியஸ் ஃபார்ம்ல வந்து
to act on the medium. அதான் moist heat sterilization. Dry heat என்ன சொன்னேன்? autoclaving. Dry heatனா என்னது? autoclavingல hot air ovenல தான் dry heat sterilization. UV laminar chloro UV இருக்கும். இது physical method of sterilization. Surface sterilization agents யாரெல்லாம் யூஸ் பண்றோம் kill பண்றதுக்கு? alcohol, okay, bleach, sodium hypochlorite யூஸ் பண்றோம். working autoclaving working principle பார்த்தீங்கன்னா moist heat sterilization. ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஆப்டிமம் pH ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஒரு பிளான்ட்டை க்ரோ பண்றோம், வெதர் இட்ஸ் சாயிலா இருக்கலாம் இல்ல இன் ஆர்டிபிஷியல் மீடியமா இருக்கலாம். ஆப்டிமம் பார்த்தீங்கன்னா 5.8. ஓகேவா? நிறைய பேர் மாத்தி எழுதிருக்கீங்க ஆப்டிமம் pH கொஸ்டின்ஸை பார்த்த ஆன்சர்ஸை. ஆப்டிமம் pH பார்த்தீங்கன்னா ஏன்னா அவைலபிள் ஃபார்ம்ல எல்லா நியூட்ரிஷன் இருக்கிறது 5.8 to 6 அந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருந்துச்சுன்னா தான் எல்லா காம்போனன்ட்ஸும் மேக்ரோ மைக்ரோ எல்லா காம்போனன்ட்ஸும் பிளான்ட் செல் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? எக்ஸீட் ஆனிச்சுன்னா அப்சர்வ் பண்ண முடியாது. இப்போ ஆசிட் சாயில் அல்கலி சாயில், ஃபார் எக்ஸாம்பிள் 4 வந்து ஆசிட் சாயில், அல்கலி சாயில் 9, இது ரெண்டுக்கும் வேரியேஷன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அன்அவைலபிள் ஃபார்ம்ல இருக்கும். ஃபார்மர்ஸ் வந்து சார் நீங்க யூரியா போட சொன்னீங்க, பொட்டாஸ் போட சொன்னீங்க, நான் போட்டேன் சார், ஆனா பிளான்ட் வளரல சார்னா வாட்டரோட pH அதிகமா இருக்கும், சாயிலோட pH டவுனா இருக்கும், இல்ல அதிகமா இருக்குன்னா போட்ட யூரியா என்ன ஆகும்? போட்ட ஃபெர்டிலைசர் அப்படியே சாயிலே தான் கிடக்கும், பிளான்ட் செல்ஸ்குள்ள போகாது. அங்க நடக்கிறது தான் இங்கேயும். இங்க இன்விட்ரோல பிளான்ட்ஸை வளர்க்குறோம், அங்க ஓப்பன் கண்டிஷன்ல வளர்க்குறோம். ஓகேவா? இப்ப பாரு இந்தியாவில வந்து ஒரு நீங்க சாயில் சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க, ஹொரைசான்ஸ், ஏ ஹொரைசான் பி ஹொரைசான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு லேயர் ஆஃப் ஹொரைசான்ஸ் போட்ட ஃபெர்டிலைசர்ஸ் அப்படியே கிடக்குது நம்ம சாயில்ல. ஏன்னா pH வந்து அல்கலி ஆயிடுச்சு. நம்ம போர் வாட்டர்லாம் என்ன அது உப்பு தண்ணியா இருக்கு, டிசால்வ் பண்ணி நியூட்ரிஷன் வந்து பிளான்ட்ஸ் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன். ஒரு பக்கம் அசிடிக் சாயிலா இருக்கு. அப்ப பேலன்ஸ்டா pH வந்து பேலன்ஸ் பண்ணும். அதுக்கு தான் டோலமைட் அப்ளை பண்ணுவாங்க. எங்க ஃபீல்டுல டோலமைட் அப்ளை பண்ணி pH வந்து ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க, ஆறு கொண்டாடுவாங்க. அப்படின்னா தான் பிளான்ட்ஸ் நல்லா வளரும். அதே ஆத்து தண்ணி எல்லாம் பாரு, நம்ம காவிரி ரிவர் பேசின் எல்லாம் பாத்தீங்கன்னா வண்டல் மண்டலம் pH ஆப்டிமமா இருக்கும். தண்ணி விட்டாவே ஆக்டிவா இருக்கும் பிளான்ட்ஸ். அதே நம்ம போர் போட்டு போர் வாட்டர் எடுத்து கல்டிவேஷன் பண்ற ரீஜன் எல்லாம் பாத்தீங்கன்னா பிளான்ட்ஸ் வளராது. ஏன்னா சாயில் pH அதிகம், ஆப்டிமம் pH. அதே மாதிரி காவிரி பெல்ட் பிளஸ் ஒரு டேம் பக்கத்துல உள்ள ஒரு ஏரி பக்கத்துல வச்சுட்டு விவசாயம் பண்ற ஃபீல்டு தான் பாத்தீங்கன்னா ஆப்டிமம் pH இருக்கும். ஓகேவா? அதே மாதிரிதான் நம்ம டிஷ்யூ கல்ச்சர்லயும் பிளான்ட்ஸை வந்து ஒரு பாட்டிலுக்குள்ள வளர்க்கணும்னா we need optimum pH, அது 5.8. அதுக்கு அடுத்தது என்சைம் யூஸ்டு ஃபார் புரோட்டோபிளாஸ்ட் ஐசோலேஷன். செல்லுலேஸ், லைகேஸ், நைட்ரோஜனேஸ் என்சைம், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். எந்த என்சைமை யூஸ் பண்றாங்கன்னா செல்லுலேஸ், டு செல்வால டீகிரேட் பண்ற என்சைம் பார்த்தீங்கன்னா செல்லுலேஸ். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்னா என்னன்னு படிச்சிருப்பீங்க, அடுத்து சொல்லி கொடுப்பேன். மாலிகுலர் சிஸ்டர்ஸ், டிஎன்ஏவை கட் பண்றதுக்கு யூஸ் பண்றது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். ஒரே நிமிஷம். ஹலோ டாக்டர், கிளாஸ் முடிச்சுட்டு வரேன், தியரி கிளாஸ் போயிட்டு இருக்கு பயோடெக். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ஓகே, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து டிஎன்ஏவை கட் பண்றதுக்கு, டிஎன்ஏவை ஜாயின் பண்றதுக்கு யூஸ் பண்ற என்சைம் லைகேஸ். செல்வால ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ற என்சைம் செல்லுலேஸ். நைட்ரோஜனேஸ் என்சைம்ஸ் படிச்சிருக்கீங்க. எங்க நைட்ரேஸ் ரிடக்சேட்ஸ் நைட்ரோஜன் எங்க மைக்ரோபாலஜி சொல்லி கொடுத்துருவாங்க. எம்ஓ நைட்ரேட்ல இருந்து நைட்ரேட் ஃபார்ம் கொண்டு போறதுக்கு நைட்ரோஜனேஸ் என்சைம் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? காமன்லி யூசிங் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ். ஆன்டிஆக்சிடென்ட் என்ன காமனா யூஸ் பண்றது, இது உங்களுக்கு சொல்லல. மோஸ்ட் ஆஃப் த ட்ரீ ஸ்பீசிஸை கட் பண்ணி வைக்கும் போது பீனாலிக்ஸ் நிறைய வரும், மீடியம் பிளாக் கலர்ல போயிடும். ஒன்னும் இல்லை, வாழை கரைப்படுதுல நம்ம சட்ஸ்ல, அதே மாதிரிதான் பீனாலிக்ஸ் காம்போனன்ட்ஸ் நிறைய எக்ஸ்கிரீட்டேட் பண்ணும் எங்க மீடியத்துல. அந்த பீனாலிக்ஸ் வராம இருக்கிறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க வீட்டுல வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி என்ன பண்றாங்க மம்மி, கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணிக்குள்ள போடுறாங்க, ஆப்பிளை கட் பண்ணி தண்ணிக்குள்ள போடுறோம். வாழைப்பூ பொரியல் பண்றாங்கன்னா வாழைப்பூ பொரியல் எடுத்து கட் பண்ண உடனே ப்ரௌன் ஆகுது. ப்ரௌனிங் ரியாக்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, வாழைப்பூ மேல வந்து எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டினா ஒயிட்டாவே இருக்கும். கத்திரிக்காய் ஓப்பன்ல வைக்காம தண்ணிக்குள்ள பண்ணோமா டு அரெஸ்டிங் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் அரெஸ்ட் பண்றதுனால ப்ரௌனிங் ஆகாது. அதே மாதிரி இந்த ட்ரீ ஸ்பீசிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அமௌண்ட் ஆஃப் பீனாலிக்ஸ் வரும். அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு சிட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? காமன்லி யூசிங் ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா சிட்ரிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்பிளான்ட்லயும் மீடியத்திலையும் ஆட் பண்ணிட்டோமா ப்ரௌன் ஆகாம பிளான்ட்ஸ் நல்லா வரும். பீனாலிக்ஸ் டு இன்ஹிபிட் த growth ஆஃப் செல்ஸ்.
அதுதான் வந்து யூஸ் பண்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஓகேவா? அதே மாதிரி கெமிக்கல் யூஸ்டு ஃபார் ஆன்சர் வந்து பி. கெமிக்கல் யூஸ்டு ஃபார் சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் ஏஜென்ட் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். சர்ஃபேஸ்ல இருக்கிற மைக்ரோப்ஸை கொல் பண்றதுக்கு என்னென்ன கெமிக்கல் யூஸ் பண்றாங்க? இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங். ஓகேவா? ஸோ இதுல எது ஆன்சர் வந்து காமன்லி யூஸ் பண்றது 70% எத்தனால். ஓகேவா? இங்க வந்து கட்ஷாட்டா இருக்கு. 70% எத்தனால் தான் காமனா யூஸ் பண்றாங்க. நம்ம ஹேண்ட் வைப் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல கொரோனா வைரஸ்க்கு 70% தான் ஃபாஸ்ட் டீஹைட்ரேஷன் ஆஃப் செல்வால். ஒரு ஃபங்கல் அண்ட் பாக்டீரியல் எல்லாத்தோட செல்வால் டீஹைட்ரேஷன் ஆகி செத்து போயிடுவாங்க. அதே மாதிரி சர்ஃபேஸ் ஆஃப் த பிளான்ட் டிஷ்யூல இருக்க 70% எத்தனால கில் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ காமன்லி யூஸ் பண்றது என்ன? 70% எத்தனால். அதுக்கடுத்து வாட் இஸ் NCSTCP? இதோட எக்ஸ்பான்ஷன் உங்களுக்கு தெரியும். நேஷனல் சர்டிபிகேஷன் சிஸ்டம் ஃபார் டிஷ்யூ கல்ச்சர் பிளான்ட்ஸ். ஓகேவா? நேஷனல் சர்டிபிகேஷன் சிஸ்டம் ஃபார் டிஷ்யூ கல்ச்சர் ரைஸ்ட் பிளான்ட்ஸ். இதுதான் NCSTCP யோட எக்ஸ்பான்ஷன். ஓகே. அதுக்கடுத்தது ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஃபார் பிளான்ட் growth ரூம். ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் 24 ± 1 டிகிரி செல்சியஸ் ஒரு ஆப்டிமமா ஒரு ரூம் டெம்பரேச்சர்ல ஏர் கண்டிஷனர் போட்டு வளர்க்கறதுக்கு 24 ± 1 டிகிரி செல்சியஸ். சைஸ் ஆஃப் த எக்ஸ்பிளான்ட் மெரிஸ்டத்துக்கு என்ன சொன்னேன்? less than 0.1 mm to 0.3 mm. ஓகேவா? ஆன்சர் வந்து ஏ. ஓகே, டபுள் டைம் கொடுத்துருக்கேன். ஆன்சர் வந்து ஏ. 0.1 mm to 0.3 வந்து பாத்தீங்கன்னா மெரிஸ்டம் கல்ச்சரோட சைஸ். செல்வாலுக்கு இம்பார்ட்டன்டான எலிமெண்ட் யாரு? கால்சியம். ஓகேவா? நமக்கு வந்து போனுக்கு ஸ்ட்ராங் மாதிரி கால்சியம் இஸ் செல்வாலுக்கு இம்பார்ட்டன்ட். வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ற டெக்னிக்ஸ் எது? மெரிஸ்டம் டிப் கல்ச்சர். வைரஸை ஃப்ரீயா பிளான்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு மெரிஸ்டம் டிப் கல்ச்சர். எத்திலீன். எத்திலீன் வந்து என்னது? growth promoter, growth inhibitor, weedicide, enzyme. It is a growth inhibitor. Ethylene is a growth inhibitor. அதே high concentration of 2,4-D actors. high concentration யூஸ் பண்ணினா 2,4-D இருக்குல்ல ஆக்சின், it is a herbicide. அதே low concentration யூஸ் பண்ணினா they will act as a growth hormone. ஓகேவா? low concentration 2,4-D less than 5 mg யூஸ் பண்ணினா growth hormones இருக்கும், செல் டிவிஷன் ஆகும், நல்லா இருக்கும். எக்ஸஸா யூஸ் பண்ணினா என்ன நடக்கும்? பாத்வே எல்லாமே கட் பண்ணி விட்டுரும். 2,4-D அதான் வீட் சைடு அடிக்கிறாங்கல்ல, வெளியில எல்லாத்துலயும் ஹெர்பிசைடு அடிக்கிறாங்கல்ல. சோ மெட்டபாலிக் பாத்வேஸ் எல்லாம் அரெஸ்ட் ஆகி தான் செல் செத்து போயிடும். ஓகேவா? ஹை கான்சன்ட்ரேஷனா இருந்துச்சுன்னா 2,4-D ஹெர்பிசைடா செயல்படும். லோ கான்சன்ட்ரேஷனா இருந்தா growth ஹார்மோனா செயல்படும். ரூட்டிங் பவுடர். ரூட்டிங் பவுடர் விற்கிறாங்களா? எல்லா நர்சரியிலையும் யூஸ் பண்ணுவாங்க ரூட்டிங் பவுடர். ரூட்டை ஃபாஸ்டா இன்டியூஸ் பண்றதுக்கு யாருன்னா IBA ஆக்சின் தான், இண்டோல் பியூட்ரிக் ஆசிட் தான். அந்த தான் ரூட் இண்டக்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஹார்மோன். அந்த பவுடர்ல இருக்கிறது யாருன்னா IBA. ஹார்டிகல்ச்சர் நர்சரிக்கெல்லாம் போனீங்கன்னா கட்டிங்ஸ் போட்டிருப்பாங்க. கட்டிங்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா IBAல டிப் பண்ணி வைப்பாங்க. அதை ரூட்டிங் பவுடர்னு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மூஞ்சி கடிக்கிற பவுடர் மாதிரி தான் இருக்கும். அதை வாட்டர்ல வந்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி, ஒன்றும் இல்லை, உங்க வீட்டுல செம்பருத்தியோ இல்லை என்ன ரோஸோ எல்லாத்தையுமே நீ வாங்கி IBA ரூட்டிங் பவுடர்னு ஷாப்ல இருக்கு. எந்த ஷாப்ல? நம்ம வெஸ்ட் சைட் ஷாப்ல இருக்கும். வாங்கி கட் பண்ணி சும்மா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி டிப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஃபாஸ்டா ரூட் இண்டக்ஷன் ஆகும். ஓகேவா? தெரிஞ்சுக்கி டெக்னாலஜி. இந்த லாக்டவுன்ல நீ செஞ்சு பாரு. நான் அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பேன், லைவ் அசைன்மெண்ட்ஸ். சும்மா ஏதோ வந்து பேப்பர்ல எழுதி எனக்கு அனுப்புறதுலாம் இல்லை. லைவ் அசைன்மெண்ட்ஸ் ஒவ்வொருத்தங்களும் கொடுக்க போறேன். நீ செஞ்சு எனக்கு வந்து வீடியோல காட்டணும் ஒவ்வொருத்தங்களும். நான் பாரு இன்னும் நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்குள்ளார தியரி கவர் பண்ணி முடிச்சிருக்கோம் ஃபாஸ்டா. அடுத்த ப்ராக்டிக்கலா நீ செஞ்சு தெரிஞ்சு. ஓகே. ஸோ ஹிஸ்டரி. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங். ஃபாதர் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் யாரு? யாரு? ஹேபர்லேண்ட். ஃபாதர் ஆஃப் மைக்ரோ ப்ராபகேஷன் யாரு? EA பால். Who did the work virus free plants through meristem tip culture? யாரு வைரஸ் முதல்ல பண்ணாங்க? மோரல் அண்ட் மார்டின். Who invented widely used plant tissue culture medium? Morrissey and Scoop medium. இதெல்லாம் கரெக்டா போடணும். இப்படிதான் உனக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கும். எங்க நீ ஃபாரின் எக்ஸாம் எழுதினாலும் சரி, இல்ல ஹையர் எக்ஸாம்ஸ் எழுதினாலும் சரி, பேங்கிங் எக்ஸாம், அக்ரிகல்ச்சர், ஏவோலாம் இப்படிதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்ப எல்லாத்தையும் படிச்சுன்னா தான் நீ எக்ஸாம் எழுத முடியும். கோர்ஸ்ல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு போறது நத்திங் டு ஒரி. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரெடி ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பிளான் சயின்ஸ்க்கு, உன்னோட பேங்கிங் எக்ஸாமுக்கு, இதுக்கு எல்லாமே ஹவ் டு ரெடி. இப்படிதான் கிராஸ் செக்ஷன்ல உனக்கு கொஸ்டின் வரும். ஓகேவா?
மெத்தட் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன், பிசிக்கல் மெத்தட் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன் எது? ஆட்டோகிளேவிங் மிஷின் எது? ஹாட் ஏர் ஓவன் எது? 70% எத்தனால் எதுக்கு? பிசிக்கல் மெத்தட் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன்ல எது? ட்ரை ஹீட். ஆட்டோகிளேவிங் மாய்ஸ்ட் ஹீட். hot air oven also it is hot air physical method க்கு ultraviolet rays, hot air oven dry heat sterilization, 70% ethanol for surface sterilization. ஓகேவா? கரெக்டா ஆன்சர் A B C D கரெக்டா போடணும். ஓகே, so the last question, which year amended 2016 NCSTCP? யார் இவங்க? கவர்னிங் ஏஜென்சி யார் கண்ட்ரோல் இருக்காங்க? டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜில 1966 சீட் ஆக்ட் எப்ப வந்துச்சு? எத்தனை லேப் ரெஃபரல் லேப் இருக்கு இந்தியாவுல? 2 லேபரட்டரி இருக்கு. ரெஃபரல் லேபரட்டரி ஃபார் வைரஸ் டயக்னோசிஸ் அண்ட் ஜெனடிக் ஃபெர்டிலிட்டி டெஸ்ட் அங்க இருக்குன்னா 2 லேப் இருக்கு. ஓகே, இதுதான் ஸோ 0.5 கொஸ்டின்ஸோட டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா? பிக் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோமா? ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் செக்டர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ஸ்? ஃபர்ஸ்ட், குவாலிட்டி ஆஃப் பிளான்டிங் மெட்டீரியல், disease free and virus free, easy transport to one country to another country, 1 lakh plants easy-ஆ ப்ரொடியூஸ் பண்ணலாம், year round production of plantlets எப்பயும் அவைலபிளா பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் யூனிஃபார்மா இருக்கும், ஹை ஈல்டிங்கா இருக்கும், டிசீஸ் ஃப்ரீயா இருக்கும் எழுதணும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது டிஃபரன்ஸ் பிட்வீன் மெரிஸ்டம் அண்ட் ஷூட் டிப் கல்ச்சர். ஸோ மெரிஸ்டத்துக்கும் ஷூட் டிப் கல்ச்சருக்கும் சைஸ் ஆஃப் த எக்ஸ்பிளான்ட், மெரிஸ்டத்துக்கு less than 0.1 mm, ஷூட் டிப் கல்ச்சர் 2 to 3 mm. இதுல வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம், இங்க நிறைய பிளான்ட்ஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அட்வான்டேஜ் மைக்ரோ ப்ராபகேஷனுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு எழுதணும். வேரியேஷன், சோமோக்ளோனல் வேரியேஷன்னா என்ன? யூசஸ். சோமோக்ளோனல் வேரியேஷன், the variation happening in vitro ஒரு பிளான்ட் வளர்த்தமா ஒரு பாட்டிலுக்குள்ளார வேரியேஷன் ஹேப்பனிங் நடக்கும் due to high concentration of chromosome, the high concentration of growth hormone, இல்ல குரோமோசோம் ரீஅரேஞ்ச்மென்ட் மாதிரி டிஎன்ஏ ஆல்ட்ரேஷன்ல நமக்கு ஒரு டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டியோ பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டியோ இல்ல ஹை கண்டென்ட் காம்போனன்ட்ஸ் சிந்தசிஸ் ஆகிற மாதிரி வேரியேஷன் நடந்து ஒரு பெஸ்டா இருக்கும். அதான் அதோட யூஸ். ஓகேவா? ரோல் ஆஃப் ஜெல்லிங் ஏஜென்ட் ஆல்ரெடி ஐ டோல்ட். அகார் அகார் எதுக்கு யூஸ் பண்றாங்க? கார்பன் சோர்ஸ் என்னென்ன யூஸ் பண்றாங்க? அதோட யூஸ் என்ன? ஆஸ்மாட்டிக்கமா செயல்படுது. சுக்ரோஸ் 30 கிராம் யூஸ் பண்றாங்க. செல்வால் வந்து டர்ஜிடிட்டி மெயின்டைன் பண்றதுக்கு. எவால்வேஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு இன்சைட் தி பாட்டில் எவால்வ் பண்றதுக்கு கார்பன் சோர்ஸ் அப்படின்னு. பிடிசி மீடியம்னா என்ன? என்னென்ன மீடியம் யூஸ் பண்றாங்க? N6னா என்ன? உட்டி பிளான்ட் மீடியம் என்னன்னா MS மீடியம் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு சொல்லியாச்சு. NPK இதோட ரோல் என்ன? growth and development of plants. நைட்ரஜன் எதுக்கு யூஸ் ஆகுது? பாஸ்பரஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? பொட்டாசியம், ஜிங்க், அயன், மெக்னீசியம், கால்சியம், போரான் எது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு எழுதிருக்கணும். ஓகே, ஸோ ஸ்டெப்ஸ், மைக்ரோ ப்ராபகேஷன் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளான்ட் எடுக்கணும், சர்ஃபேஸ் ஸ்டெரிலைஸ் பண்ணணும், இனிஷியேட் பண்ணணும் மதர் கல்ச்சர், ஷூட் மல்டிப்ளை பண்ணணும், ரூட்டிங் வரணும், பிரைமரி ஹார்டனிங், செகண்டரி ஹார்டனிங், ஸ்டெப் 1 2 3 அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டு அட்வான்டேஜஸ் எழுதணும். வைரஸ் இண்டெக்ஸ்னா என்ன? ஜெனடிக் ஃபெர்டிலிட்டி டெஸ்ட்னா என்ன? எதுக்கு பண்றாங்க? யாரு ஏஜென்சி அப்படின்னு எழுதணும். இண்டோர் ஏர் குவாலிட்டி பிளான்ஸ் என்னென்ன பிளான்ட்ஸ்னு உங்களுக்கு சொன்ன ஆல்ரெடி. சிங்கோனியா, மணி பிளான்ட், போத்தாஸ், அக்லினிமா. ஓகே, எல்லாமே எதுக்கு யூஸ் ஆகுது? என்னென்ன பொல்யூஷன் வருது, எப்படி அவாய்ட் பண்றோம்னு. ஸோ வி டாக் அபவுட் இன் தி இண்டோர் ஏர் பொல்யூஷன். சொமேட்டிக் எம்பரியோக்கு சைகோட்டிக் எம்பரியோக்கு டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிட்டேன். சைகோட்டிக் இஸ் எ சீட், நேச்சுரலா பாலினேட் ஆகி சீட் செட் ஆகி வருது சைகோட்டிக் எம்பரியோ. சொமேட்டிக் நம்ம ஆர்டிபிஷியல் மீடியத்துல எந்த ஒரு கிராஸும் பண்ணாம இருக்கிற சொமேட்டிக் டிஷ்யூல இருந்து இண்டக்ஷன் பண்ணி எம்பரியோ ஜெனரேட் பண்ணி பிளான்ட் டெவலப் பண்றது சொமேட்டிக் எம்பரியோ. இதுதான் ஆன்சர்ஸ். ஓகேவா? ஸோ திஸ் வாஸ் த டிஸ்கஷன் அபவுட் த லாஸ்ட் கிளாஸோட டெஸ்ட். ஸோ கிளாரிஃபை ஆகாதவங்க கிளாரிஃபை ஆகிக்கு. ஓகேவா? So now the time for open for discussion. எந்த டவுட்னாலும் கேளு. So we'll clarify. Okay.